ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா வடசென்னையில் உள்ள ராயபுரத்தில் உள்ள அண்ணா பூங்காவில் இருக்கிறோம். இது ஒரு பெரிய பூங்கா. வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடம், வாக்கிங் போகிறதுக்கு எல்லாருக்குமே பெரிய இடமா இருக்கும். இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நடைப்பயிற்சி செய்கிறது, அப்புறம் யோகா பண்ணுவாங்க காலையில். அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது யோகா பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கூழாங்கல்ல நடக்கிறதுன்ட்டு ஒரு பயிற்சி, அது காலுக்கு நல்லது அப்படின்ட்டு அந்த ஒரு பயிற்சி நடக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு இடம். அந்த மாதிரி நிறையா இங்கே பிளேஸ் இருக்குது. காலையில் எல்லோரும் நிறைய பேர் ஷட்டில் கார்க் ஆடுவாங்க. நிறைய பேர் இது சிலம்பம் அது கற்றுக் கொடுக்குறவங்க, விளையாடுறவங்க, அந்த விளையாட்டுங்க எல்லாமே இங்கே விளையாடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருதில் இது அங்கங்கே சந்தா வேறு ஒரு பக்கம் விட்டு வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க தேவைப்பட்டவங்க எங்கெங்கே நின்று எக்ஸசைஸ் பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த கூழாங்கல் நடைப்பயிற்சின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது இது இருக்குது பார்த்திங்களா. இதுதான் இந்த கூழாங்கல். காலுக்கு இது ஒரு மசாஜ் மாதிரி நடக்கிறது. காலையில் எல்லாருமே இதில் வெறுங்காலில் நடக்கணும். இது வெறுங்காலில் நடந்தால் அது நல்லது. அந்த காலில் அந்த கூழாங்கல் அவங்க காலுக்கு ஒரு வைப்ரேஷனும், அது ஒரு ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி நடக்கிறது. அது மாதிரி இன்னும் நிறைய பெரிய அப்படியே நடந்துகிட்டே போனாலே இது நடந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கே 5 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி வேகமாக போனாலே அவ்வளோ பெரிய ரவுண்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் மரம், செடி, கொடி, நிறையா மரங்கள் இருக்கும். ரெண்டாவது சிறுவர்களுக்கும் விளையாடுறதுக்கு சீசா, சறுக்கிறது, ஊஞ்சல், அது மாதிரி வால் செவர் ஃபுல்லாகவே அழகழகான ஓவியங்கள் பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது உட்கார்றதுக்காக இங்கே ஷட்டில் கார்க் ஆடுறவங்கெல்லாம் உட்காந்து அடுத்தடுத்து ஷிஃப்ட்டு ஆடுறது மாதிரி நெட்டு கட்டி எல்லாருமே விளையாடுறாங்க. அது உட்கார்றதுக்கு நிறையா மரம், செடிங்களும் நிறையா இருக்குது. அழகழகான குரோட்டன்ஸுங்களும் வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஆயிரக்கணக்கான லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, குழந்தைகள் எல்லாமே வருவாங்க. இது இங்கே ஒரு பாகுபாடே கிடையாது. அந்த அளவுக்கு இது இங்கே ஒரு பிளேஸ் இது ஜிம் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தனியாக அதுக்கு மிஷின் மாதிரி செட் பண்ணி அங்கே எல்லோரும் இடுப்புக்கு, உடம்புக்கு, காலுக்கு, கைக்கு சைக்கிள் மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே இந்த ஒரு பிளேஸில் செய்வாங்க. எல்லா பயிற்சியும் நடக்கிறவங்க நடப்பாங்க. அது மாதிரி எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? இது டெய்லியும் நானும் இங்கே வருவேன். காலையில் வாக்கிங் எப்படியும் ஒரு அரை மணி நேரம்னாலும் நடந்துட்டு போவேன். எல்லாருமே இங்கேயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லாமே நல்லா பேசுவாங்க. நல்ல ஒரு எல்லாமே ஒரு ஜாலியாக எல்லாருமே அரட்டை அடிச்சுட்டு ஒரு குரூப்பாக போவாங்க. அது ஒரு நல்லாயிருக்கும். பேசிகிட்டு இருப்பாங்க, நடந்துட்டும் பேசுவாங்க, விளையாடுறவங்க விளையாடுவாங்க. இது பைக் நிற்கிறதுக்கு, கார் வர்றவங்கள காரில் வைக்கிறதுக்குன்னே அதுக்கு ஒரு பிளேஸே பெரிய பிளேஸ் இருக்குது. இங்கேயும் இந்த ஷட்டில் கார்க்கு அந்த கிரவுண்டு இந்த பக்கம் இது ரவுண்டு அதாவது சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஷட்டில் ஆடுறது அந்த இடம் அப்படியே நீட்டாக. அதுமாதிரி வண்டி நிறுத்துறதுக்கும் பார்க்கிங் அதுக்கே ஒரு பிளேஸ் பெருசாக இருக்குது. இது சீசா, குழந்தைங்க விளையாடுற சீசா. மரம், செடி, கொடிலாம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா. அப்படியே உட்கார்றதுக்கும் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. இந்த வண்டி நீங்கள் நிறுத்துறதுக்கும் இந்த பக்கம் எல்லாருமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சேருங்களும் அந்த இது கட்டி வச்சுருக்காங்க நிறையா. இங்கே நிறையா அணிலுக்கு, பறவைங்களுக்கெல்லாம் பேர்ட்ஸுங்க எல்லாம் குருவி, கிளி அதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு அங்கங்கே ஒரு இது மாதிரி ஒரு டப்பா வச்சு அதில் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு உணவு வைக்கிறாங்க. ஒரு நவதானியங்கள் மாதிரி அதில் போட்டு வைப்பாங்க.
அதுவும் வந்து எல்லாம் வந்து அங்கே காணில் எல்லாம் வந்து சாப்பிட்டு போகும். இங்கெல்லாம் வந்து இது உட்கார்றதுக்கு வந்து ப்ளேஸ் வந்து உட்கார்றாங்க எல்லாம் பேசுகிறதுக்காக. இவரெலாம் என்னோடய ஃப்ரெண்டு தான்.